ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ட்ரைனிங் டாபிக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தா வெற்றிமாறன் சார்ட்ட வந்து பார்த்தா ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ராயன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ தனுஷ் என்னோட டேரக்ஷன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து வெற்றிமாறன் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ணாவோட அப்பா வந்து டேரக்டர், அதே மாதிரி அண்ணனும் டேரக்டராக இருக்கார். ஸோ வந்து டேரக்டர் குடும்பமாக தனுஷ் அண்ணா வளர்ந்துருக்கும் போது அது வந்து ஒரு நார்மலாக தான் நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து தனுஷ் அண்ணாவோட இந்த டேரக்ஷனுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து பார்த்தா வெற்றிமாறன் சாரை சப்போர்ட் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட இயக்கத்தில் வடச்சென்னை 2 திரைப்படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து வில் கம் இன் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னை 2 கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கலானோட பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி பார்க்கலாங்க. ஏன் தங்கலான் பற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராயன் தான் இப்போதைக்கு நம்பர் 1 தமிழ் ஃபிலிமாக இருக்குது. ராயனுக்கு அப்புறம் எந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வசூல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் அதிகமான வசூல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 53 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து ஜீவபிரகாஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு தங்கலான். டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 26 கோடி கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமாக 53 கோடி வசூல் பண்ணப்பட்டிருக்கு 2 நாட்களில் மட்டும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, அப்கமிங்கில் வந்து ராயன் திரைப்படத்தை தங்கலான் பீட் பண்ணுமா இல்லை நெருங்குமா பார்த்தீங்கன்னா பீட் பண்ண வாய்ப்பு இல்லை, பட் கன்ஃபார்மாக நெருங்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்மாக வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் தான் கன்ஃபார்மாக தங்கலான் திரைப்படம் வரும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் செப்டம்பர் 5லேருந்து வந்து பண்ணால் விஜய் சாரோட கோட் திரைப்படம் வேறு வருது. ஸோ அது ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 3 வாரத்தில் இவங்க படம் வந்து மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு, எந்தளவுக்கு மக்கள் ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஃபார்மாக வந்து ஒரு 150 கோடி கிட்ட நெருங்கினாலே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு தங்கலான் திரைப்படம். ஸோ ராயன் திரைப்படம் வந்து கன்ஃபார்மாக வந்து பண்ணால் 150 கோடி தாண்டி போயிடுச்சு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனல் கிராஸாகவே வந்து பண்ணால் 170 crores கிட்ட நெருங்கிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்ப்போம். ராயனை நெருங்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் ராயனை பீட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.